இப்படி சரித்திரத்தை மறைத்து சரி, அவங்க தான் திமுகவில் தான் மறைக்கிறாங்க, திட்டமிட்டு மறைக்கிறாங்க, காரணத்தோட மறைக்கிறாங்க. இந்த சாதி பிரிவுகளை ஏற்படுத்தணும், மதங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்படுத்தும், அவங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. அதாவது சுய லாபத்துக்காக பண்ணாங்க, அரசியல் லாபத்துக்காக. அவங்க ரெண்டாவது திமுக வேறு கட்சி, அதாவது திமுகல குடும்பம் வேறு கட்சி வேறுன்னு இல்லை, கட்சியே குடும்பம், கட்சியே குடும்பம், குடும்பமே கட்சின்னு இருக்காங்க. அது வேற, அது அவங்களுடைய ஃபார்முலா வேற. நீங்க நாங்க இதெல்லாம் மாத்துறேன்னு சொல்லி தானே வரீங்க. ஏமாத்தலாமா? மக்களை ஏமாத்தலாமா? சரி, ஓரளவுக்கு கட்டுப்பாட்டோடு நடந்தது, மகிழ்ச்சி. இதுக்கப்புறம் திருப்பி போகும்போது எந்த மாதிரி தொண்டர்கள் வைத்திருக்கிறீர்கள்? இந்த தொண்டர்களை நீங்கள் அல்லவா கட்டுப்படுத்த வேண்டும். திரும்பி போகும்போது இவர் பஸ்லேருந்து இறங்கி காரில் ஏறி போறாரு, இவருக்கு பின்னால் 100 பேர் மோட்டார் சைக்கிளில் பின்னால் துரத்திக்கிட்டே போறான். அதெல்லாம் பார்த்துட்டீங்களா? விஜய 34 நிமிஷம் பேசிட்டார், பஸ் மேலே நடந்து இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி வரைக்கும் நடந்து பேசிட்டாரு. நடந்தாரா? பேசிட்டாரா? அவர் கிளம்பி போறாரு, கோயம்புத்தூர் போய் ஏர்போர்ட்டுக்கு போய் சென்னை வர்றாரு. அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு. அவர் பின்னாலேயே அப்போ தெரியுதுங்களா